யோபுவின் புஸ்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியைகளை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ? அடுத்தது, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்பீங்களா? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிப்பதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் போதுமா? கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதன் ஆண்டவரோடு கூட சண்டை போடுறாரு. ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு? சண்டை போடுறாரு, கேள்வி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீர்தான் உடைய கைகளினாலே என்னை உருவாக்கினீங்க, ஆனா இப்போ நீங்க செய்த என்னையே நீங்க வெறுக்கிறீங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நல்லா இருக்குமா? ராமேன் சொல்லுங்க, எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க யோபு. அல்லேலூயா. அவர் கேட்குறாரு, இப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு நல்லதா? இப்படிலாம் பார்க்கறது உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்படிலாம் என்ன கிண்டல் பண்ணுறீங்க? இன்னும் 11வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்ல, 3:11, நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலோ கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? அவன் சொல்றான், என் பிரச்சனை சொல்ல முடியாத ஒரு துயரம். இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அனுபவிப்பதை காட்டிலும் என் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே செத்து போனா கூட நலமாயிருக்கும். அவ்வளவு கொடுமைகள். என்னை ஏந்தி கொள்றதுக்கு ஒரு தாயின் மடியை கொடுத்து, நான் பால் நுகிறதற்கு ஒரு தாயை கொடுத்து, என்னை இவ்வளவு தூரம் உருவாக்கி கொண்டு வந்துட்டு இப்ப என்ன கசக்கி பிழிகிறீங்களே. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பக்தி வைராக்கியமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளுடைய கேள்வி கூட ஆண்டவரை பார்த்து இதுதான், ஏன் ஆண்டவரே உங்களை அறியாமலே நான் மரித்து போயிருப்பேனே. நான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து எனக்கு தேவையுள்ள இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து, அதுக்கு பிறகு இன்றைக்கு இவ்வளவு பெரிய தண்டனை, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய கண்ணீர், இவ்வளவு பெரிய வியாகுலம், இவ்வளவு பெரிய தண்டனை ஏன் எனக்கு கொடுத்தீங்க? கேள்வி கேட்கிறான் யோபு. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளும் என்ன பண்றோம்? யோபு போலவே கேள்வி கேட்கிறோம். அவனை போல நான் பண்ணிட்டேன், இவனை போலவா நடந்துட்டேன், என்கிட்ட என்ன தப்பு இருக்குது? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஏன் இவ்வளவு தண்டனை? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? எனக்கு ஏன் இவ்வளவு நஷ்டம்? எனக்கு ஏன் இவ்வளவு வியாதி? எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம்? எனக்கு ஏன் இந்த பாடுகள்? ஏன் ஆண்டவர் கண்ணு இல்லையா? ஏன் ஆண்டவர் என்ன இப்படி பண்ணணும்? டெய்லியும் புது புது கேள்வியை நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்வியை யோபு தெய்வத்தினிடத்துல வைக்கிற போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட வச்சான். நான் கேள்வி கேட்டேன்னா அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டேன்னா, ஹலோ, நான் கேள்வி கேட்டேன்னா அவர் எனக்கு பதில் சொல்லுவாரு. ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னு நினைச்சேனாக்கா, ஆண்டவர் என்ன பண்ணல? பதில் கொடுக்கல. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யோபு 38:4, 5, 6.
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய்? நீ எங்க இருந்த? நீ அறிவாளியானால் நீ அறிவாயானால் அதை அறிவி. அதை அறிவீர். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதற்கு அளவு குறிச்சது தெரியுமா உனக்கு? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? அதன் மேல நூல் போட்டது தெரியுமா உனக்கு? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. இது அறிந்திருந்தால் என்கிட்ட கேளு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அம்மா அம்மா அம்மா. இப்போ யோபு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் கிட்ட பதில் இருக்குது. ஆனா ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு யோபு கிட்ட என்ன இல்ல? பதில் இல்ல. யோபு அந்த கேள்வி கேட்ட உடனே திணறி போய் நிக்கிறான். என்னடா, நான் ஒரு கேள்வி கேட்டா அவர் என்ன பார்த்து என்ன பண்றாரு? அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுவும் எனக்கு புரியாத கேள்வி கேட்கிறாரு. இப்ப ஆண்டவர் அடுக்கடுக்கான கேள்வியை கேட்கிறாரு. அடுக்கடுக்கான கேள்வி கேட்கிறாரு. யோபு கிட்ட பதில் இல்லை. ஆனா ஒரு காரியத்தை கவனிக்கணும். ஆண்டவர் கேட்பது கேள்வி, ஆனா அந்த கேள்விக்குள்ள என்ன இருக்குது? பதில் இருக்கிறது. அதனால ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கெடவன். ராமே, எத்தனை பேர் ஆண்டவரை புரிஞ்சுக்கினீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலமும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இல்லவே இல்லை. நான் நினைக்கிறேன், நான் கேட்டதை போல அவரும் எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுவும் எனக்கு புரியாத கேள்வி கேட்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல, அவர் கேட்கிற கேள்விக்குள்ள பதிலும் இருக்கு. அவர் கேட்கிற கேள்விக்குள்ள சொல்லுங்களேன், பதிலே இருக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டுடைய சமூகத்துல கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா கேள்வி கேட்க கூடாது. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள நினைக்கலாம், ஆனால் அறிவிக்கக்கூடியவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுல கேட்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்லி நான் முடிக்க போறேன். முதல் காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். இப்போ ஆண்டவர் 3 கேள்வி, 3 தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்க போறாரு. 3 கேள்வி கேட்க போறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஒருவேளை உன் பிரச்சனைக்கு காரணம் இந்த கேள்வியாகவும் இருக்கலாம், இந்த கேள்விக்குள்ள இருக்கிற விடையாகவும் இருக்கலாம். உன் நெருக்கத்திற்கு காரணம் இந்த கேள்வியாகவும் இருக்கலாம், இந்த கேள்விக்குள்ள இருக்கிற விடையாகவும் இருக்கலாம். உன் தரித்திரத்திற்கு காரணம் இந்த கேள்வியாகவும் இருக்கலாம், இந்த கேள்விக்குள் இருக்கக்கூடிய விடையாகவும் இருக்கலாம். ஆண்டவருடைய நோக்கம் ஒண்ணுதான், உன்னை தத்தளிக்க வைக்கக்கூடியது அவருடைய திட்டம் அல்ல. தத்தளிப்புகளுக்கு மத்தியில் இருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறது தான் கர்த்தருடைய விருப்பம். உன் கூட போட்டி போடணும்னு சொல்லி கர்த்தர் நினைக்க மாட்டாரு. கர்த்தர் நினைச்சதும் கிடையாது. அவர் கூட நம்மளால போட்டியும் போட முடியாது. ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட உன்னை ஒரு எதிராளியா, உன்னை வந்துட்டு ஒரு இதுவா நினைச்சது கிடையாதுங்க. நினைச்சது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை எப்பவுமே அவர் ஏற்றவனாய் பிரியமாய் தான் பார்க்கிறாரா. அல்லேலூயா. ஆனா நம்ம தான் தப்பு தப்பா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம். ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு அவருடைய இருதயம் வலிக்கிறபடி நம்ம கேட்கிறோம். சில நேரத்தில் பிள்ளைங்க கேட்பாங்கல்ல, என்னையே எனக்கு என்ன பண்ண, எனக்கு என்ன சேர்த்து வச்ச, எனக்கு என்ன பண்ண. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கேள்வியும் கேட்பேன், பதிலும் நான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப முதல் இடத்துல யாத்ராகமத்தின் புஸ்தகம் மோசேயை பார்த்து கர்த்தர் பேசுறாரு, உன் கையில் இருப்பது என்ன. போதும், அதோட நிறுத்திடுங்க. உன் கையில் இருப்பது என்ன. இப்ப வாசிங்க ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும். சொல்றல, உன் கையில் இருக்கிறது என்ன. நீ பிரச்சனை 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 சொல்றல்ல,
நீ பிரச்சனை பிரச்சனை என்று சொல்றல்ல, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கை இரத்தத்தால் படிந்திருக்கிறது. உன் விரல்கள் அக்கிரமத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தது சொல்ற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வந்தது பிறகு நம்ம யாரை கேள்வி கேட்கிறோம்? நம்ம யாரை கேள்வி கேட்கிறோம்? ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில் நம்ம காயப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒடுக்கப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு வகையில் நம்மளை சுத்தி சில பிரச்சனைகள் இருக்கும், நம்மளை சுத்தி ஒரு போராட்டம் இருக்கும். அதை நம்ம பெருசா நினைக்கிறது கிடையாது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் பார்ப்போம், நமக்கு வரக்கூடிய இன்னல்களை மட்டும்தான் பார்ப்போம், கலக்கத்தை மட்டும்தான் பார்ப்போம். அதற்கு பின்னணியில கர்த்தர் ஏன் அதை செய்தார், ஏன் அதை அனுமதித்தார், நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்னன்ட்டு மோசே கேட்டுட்டு இந்த இடத்துல அதற்குண்டான விளக்கம் கொடுக்கிறார். என்னன்னாக்கா, உன் கை இரத்தம் படிந்து இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசி பாருங்க. ஏசாயா 59:3 வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும், இங்க அடுத்த இது கொடுக்கிறார் பாருங்க. உங்க கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி, சொல்லிட்டாரா? இரண்டாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே, இப்படிப்பட்ட உங்களுடைய அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, பெரிய பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி, நீங்க ஜெபிக்கிறப்ப செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வேற ஒண்ணும் கிடையாது. உன் ஜெபம் கேட்கப்படாதது காரணம் அதுதான். உன் கண்ணீர் காணப்படாததற்கு காரணம் அதுதான். நம்ம கிட்ட என்ன இருக்குன்றது நம்ம புரியும். நம்ம வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவானா. நீங்கெல்லாம் 4 பேர் கேட்கிற மாதிரி கத்தி, ஆண்டவரே நான் இன்ன பாவத்தெல்லாம் செய்துட்டேன், அக்கிரமத்தை செய்துட்டேன் கத்த வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இருந்து முட்டி போட ஆரம்பிச்ச உடனே, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் தகுதியற்ற மனிதன், என்னை இவ்வளவாய் தூக்கி சுமந்து வந்தீங்களே, என்னை இவ்வளவா நடத்தினீங்களே, நான் எவ்வளவாய் தகுதியற்றவனையா, நான் எவ்வளவாய் நிலையற்றவனாய் இருக்கிறேன். உங்க சமூகத்தில் வந்து நிற்பதற்கு திரும்பவும் ஒரு கிருபை எனக்கு கிடைக்கணும்பா, திரும்பவும் எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கணும்பா. என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா, உம்முடைய பிரச்சனத்திற்குள்ளே என்னை கொண்டு வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட டர்னிங் உங்களுக்குள்ள கொண்டு வருது பாருங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு பிளவை பிசாசு ஏற்படுத்திட்டான். எதனாலனாக்கா, என் கைகளில் இருந்த பாவத்தின் நிமித்தமாக ஏற்படுத்திட்டான். இப்போ நீ அழுற, நீ கண்ணீர் வடிக்கிற, ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரல, நீ அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிற. ஆனா உண்மை என்ன கேட்டீங்கன்னாக்கா, அவரை விட்டு நீ விலகி இருக்கிறதுனால உனக்கு அவருக்கு ஒரு பெரிய பிளவு இருக்குது. அந்த பிளவை தாண்டி அவரால் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சரி, என்ன பண்ணலாம்? வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாக்கோபு 4:8 வாசிங்க பார்க்கலாம். கடகடன் வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இதுக்கு முன்னாடி வாசிச்ச வசனத்தெல்லாம் உன் கையில இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தவரு கடைசி கொண்டு எங்க நிறுத்திட்டாருனாக்கா, உன் கையில இது இருக்குது, இதை என்ன பண்ணிட்டு சுத்திகரித்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, ஆண்டவர் கேள்விதான் கேட்டாரு, உன் கைட்ட என்ன இருக்குன்ட்டு. அந்த கேள்விக்குள்ள ஒரு பதிலையும் கற்றுக் கொண்டு வருகிறா. உன் கையில பாவம் இருக்கு, அந்த பாவத்தை என்ன பண்ணு? சுத்திகரித்துக்கொள். வாசிங்க.
உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதே? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் கேள்வி, கர்த்தர் கேட்கிற கேள்வி என்ன கேட்டீங்கன்னாக்க, உன் கையில இருக்கிறது என்ன? எல்லாரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிற, உன் கையில இருக்குது என்ன? வெளியில இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிற, உன் கையில என்ன இருக்குது? ஆண்டவருக்கு உதவி செய்ய கூடாதபடி அவர் வெறுக்கிற பாவம் இருக்குது. உன் சத்தத்தை அவர் கேட்க கூடாதபடி அவர் வெறுக்கிற அக்கிரமம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு வகையில ஆண்டவர்கிட்ட நம்ம தூரமா இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில நாம் கரைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில துன்மார்க்கமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில என்னுடைய வாழ்க்கை உடையுண்டதை போல் தெரிகிறது. இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, அதற்கு பதிலை தேடுவதுதான் ஞானிகளுக்குண்டான அடையாளம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் அழகா சொல்றாரு, உன் கையில இருக்கிற பாவத்தை மட்டும் கழுகி சுத்தம் பண்றதுக்கு உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னாக்கா நீ ராஜ்யா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சீமையிலிருந்து ஒருத்தன் வந்து உன்னை ஆசீர்வதிக்கணுன்றது கிடையாது. அல்லது இங்க இருக்கிற நீ போயிட்டு வெளியூரில் போயிட்டு சம்பாதிச்சு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்லாம் கிடையாது. நீ ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் உன் சத்துருக்களும் இச்சகம் பேசி அடங்கி அவர்கள் பார்வைக்கு முன்பதாக, அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர பண்ணுவேன் என்று சொல்லுகிற தெய்வம் அவர் மாறாதவராய் உனக்கும் எனக்கும் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறாரா? இரண்டாவது காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19:9 வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19:9. அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்க, இந்த இடத்துல 3 கேள்வி கர்த்தர் கேட்கிறாரு. முதல் கேள்வி, உன் பாவம் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி இந்த இடத்துல கேட்கிறார் பாருங்க, எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. எலியாவை பார்த்து கேட்கிறாரு. அந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 15-16 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இந்த இடத்தை, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா அவனை கைட் பண்றாரு, அழகா அவனை நடத்துறாரு. ஆண்டவர் நடத்துற வரையில ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, நீ இந்த இடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு. பின்பு இம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இது எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை. வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவான். நீங்களும் நான் கூட கவனிக்கணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கனமுள்ள ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்து இருக்கிறாரு. அந்த வேலையை செய்யாம அவரிடத்திலிருந்து கூலி எதிர்பார்க்க முடியாது. அது நானா இருந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் சரி. அவருடைய வேலையை செய்து முடிச்சுட்டு ஒரு சொல்லுங்க பார்த்தீங்களா, 5 மணிக்கு வேலையெல்லாம் பக்கம் முடிச்சுட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் செய்துட்டு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே மன சந்தோஷமாக எடுத்து என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் முடிச்சிட்டியாப்பா, இந்தப்பா நீ கேட்டதை விட 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷப்பட்டு
நீ அவர் கொடுத்திருக்கிற வேலையே செய்யலைனாக்கா அவர் எப்படி சந்தோஷப்படுவாரு? அவர் சந்தோஷப்படாம எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? எப்படி உன்னை உயர்த்துவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, இங்கே உனக்கு என்ன வேலை? நான் உனக்கு என்ன வேலை சொன்னேன்? இந்த இடத்துல போயிட்டு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அடுத்தது என்ன பண்ணு? அடுத்த இடத்துக்கு போயிட்டு எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. நான் உனக்கு சொன்னேன். இப்ப நல்ல கவனிங்க பார்க்கல. இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எலியா போயிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல அப்படி ரைட்டை திரும்பி போனாக்கா யெகூ வருவான். கொஞ்ச தூரம் தாண்டினாக்கா எலிசா வருவான். இவங்க 2 பேரையும் முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் தாண்டி வந்தனாக்கா உனக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரே பர்வதம் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு நீ திருப்தியா இரு. இது வந்து கர்த்தர் சொன்ன வழி. இவன் என்ன பண்ணா, ரைட்ல திரும்பாம ஸ்ட்ரைட்டா ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். எங்க போயிட்டான்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை மறந்துட்டான், விட்டுட்டான். அதுல இருக்கக்கூடிய நிலைகளை புரிஞ்சுக்கல. நீ என்ன வேலை வேணாலும் செய், கர்த்தருடைய வேலையை செய்து நீ முடிக்கிற வரையிலும் கடங்க இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை விட்டுட்டு எங்க தலை தெறிக்க ஒன்னாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒன்னால தகுதியா இருக்க முடியாது. உன் நினைவு கிடையாதுங்க. நீ பாருங்களேன், ஒரு இடத்துல என்ன விட்டுட்டாங்க, ஒரு ட்ரில் பண்ற வேலையில விட்டாருனாக்கா ட்ரில் பண்ற வேலையை தான் நான் பார்க்கணும். நான் அந்த வேலை செய்தேன், நான் இந்த வேலை செய்தேன், அந்த வெயிட்டை தூக்குனேன், இந்த வெயிட்டை தூக்குனேன், என்ன சொன்னாலும் சரி. என் எஜமானன் உனக்கு என்ன சொன்னார் வேலை? எனக்கு இதெல்லாம் ட்ரில் பண்ண சொன்னா ட்ரில் பண்ணி வைக்கணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு வரும்போது அவங்க அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க. எஜமான்னு சொல்லுவார், அவங்க கிட்ட போய் சம்பளம் வாங்கிக்க, அங்கே போய் சம்பளம் வாங்கிக்க. இந்த இடத்துல அப்படிதான் நடக்குது. எலியாவை ரைட்ல போய் அப்படியே பிளஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து அவனை சமாதானமா ஒரு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவன் என்ன பண்ணா, லெஃப்ட்ல திரும்பி எந்த வேலையும் செய்யாம என்ன பண்ணிடுவான், ஒரே பர்வதத்தில் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளிகளாய், கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாய் நீங்க மாறணும்னாக்கா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீ கரெக்டாக செய்து முடிச்சிருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு அச்சம் இருக்கக்கூடாது, என்ன ஒருத்தர் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு வேலை கொடுத்தேனாக்கா அந்த வேலையை கரெக்டாக செய்து முடித்தவங்க கரெக்டாக என்னை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த வேலையை செய்யாதவங்க என்னை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஐயா பார்ப்பாரு, ஏதாவது கேட்பாருன்ட்டு தெரியும். அதனால் நிறைய பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்க போய் இங்க யெகூன்ட்டு ஒருத்தர் இருப்பான், அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அங்கிருந்து கொஞ்சம் தூண்ட போனீங்கன்னா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருப்பான், அங்க போய் அவனை அபிஷேகம் பண்ணு. இந்த 2 வேலையும் முடிச்சிட்டனாக்கா நானே உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பேன். என்ன பண்ணா புலம்புறான், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்ந்தேன், நான் ஏன் வாழணும், நான் எதுக்காக வாழணும், புலம்பிட்டு எங்க போறான், ஒரே பர்வதத்தில் போயிட்டு சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல தான் கட்டை தட்டி எழுப்பி, எலியா உனக்கு என்னையா வேலை இங்க, நான் உன்னை என்ன சொல்ல செய்த, எதுக்காக உன்னை அனுப்புனேன், எழும்பையா, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியில்லை. என்ன ஆண்டவர் நினிவேக்கு அனுப்பியிருந்தா நினிவேக்கு தான் போனோம். தர்ஷீஷுக்கு வேற ஒருத்தர் அனுப்புவார் ஆண்டவர். அந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு அவருக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தேவையில்லை. அங்க ஒருத்தர் போவாங்க, அனுப்புவாரு. உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்புன மாதிரி அங்க ஒருத்தர் அனுப்புவாரு. அதை நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவலைப்பட வேண்டியவர் அவரு.
நீ வேலை செய். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யலைனாக்கா ரொம்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில நேரங்களில் ஒருத்தருக்கு நான் ஜெபிக்க மறந்துட்டா கூட சரி, என் மனசு படபடன்னு அடிக்கும். ஐயோ, அவங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டோமே, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த ரத்தப்பழி எனக்கு மேலே சுமருமே. ஐயோ, உங்கள் சூழ்நிலைகள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்கு மேலே நான் கவனம் செலுத்தலையே. ஐயோ, இதற்கு நான் ஒரு முக்கியமான ஒன்றாச்சே, என்னை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்க அந்த பணி, அந்த பயம் அந்த இருதயத்தை அடைக்கும். அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குதா? உணர்வு இல்லைனாக்கா உணர்வை கொண்டு வாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் பிந்தி நிற்பதற்குண்டான காரணம், ஆண்டவர் சொல்ற இடத்துல நிற்கிறது கிடையாது. நம்மளா ஒன்று முடிவு பண்ணிட்டு நம்மளா ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு சமீபத்தில் ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். ஃபஸ்ட்டு நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், வேலையெல்லாம் விட்டுற போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. யார் சொன்னது வேலை விட சொல்லி அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், மனசில் நினச்சது, அதனால் விட்டுறேன் நான். வேற யார் சொன்னதுப்பா? எல்லாம் தான் சொல்கிறாங்க, உனக்கு மனசில் பட்டதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போய். மனசில் பட்டுன்னா விட்டுட்டு போகிறதுக்கு என்ன இது? கர்த்தருடைய வேலைங்க. அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் என்ன பிரியப்படுறாரு? நீ செய்கிற உன் வேலையே அந்த ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கலாம். நீ செய்கிற வேலையிலே உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே அந்த ஊழியத்தில் அநேகரை பிழைப்பூட்ட முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கல. பாருங்க, எல்லாரும் சொல்றாங்கன்ட்டு கேட்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன முடிவெடுக்கிறாரு, கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அதை செய்வதற்கு உங்களை நீ விட்டு கொடுக்கணும். கடைசியில் அந்த தம்பி ஒரு நாள் என் டைம் கொடுப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். என்ன நான் ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், ஒரு காலம் அவனுடைய வேலையை விடக்கூடாது. அதே சமயத்தில் இனி அவன் முடங்கி போய் கிடக்கக்கூடாது. அவனுக்கு தேவன் காண்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்ளும்படி சொன்னார். அந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் சொன்னார். அதே போல் அந்த தம்பி ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி சொந்தமாக தன்னுடைய கையிலே ஒரு கைப்பிரதி எழுதி அதை கிட்டத்தட்ட 1000 கணக்கில் பிரிண்ட் போட்டு ஒரு சின்ன ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போயிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையோடு கூட எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? இதுதான் கிருபை. உன் இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு அது கிருபை இல்லை. கடவுள் என்ன நினைக்கிறாரு? நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேல குற்றம் செல்லக்கூடாது. கடவுள்கிட்ட போய் எதிர்த்து நிற்க கூடாது. கடவுள்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, உனக்கு நன்மை செய்ய நினைக்கிறாரியா. அதனால தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு உன் வேலை என்னன்ட்டு கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் தலைக்கு மேல உன் அழைப்பு தெரியுமா? உன் தலைக்கு மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகம் எதற்காக தெரியுமா? ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கிறவங்க அந்த அழைப்பை அறியாமல் இருக்கலாம். ஆனா உனக்கு அந்த அழைப்பை குறித்து தெரியுமே. நீ தானே வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். இனி எத்தனை காலங்கள் உலகத்திற்கு பின்ன ஓட போற? இனி எத்தனை காலங்கள் உலகத்தை திருப்திப்படுத்த போற? இனி எத்தனை காலங்கள் உலகத்தினுடைய மோகத்தில் வாழ போற? ஆண்டவருக்காக வாழ வேண்டாமா? ஆண்டவருடைய திட்டம் உனக்குள்ள நிறைவேற்ற வேண்டாமா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ற? கிளம்புன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 40 நாள் ஒரே பர்வதத்தில். இன்னைக்கு கிளம்புவோம், நாளைக்கு கிளம்ப. சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, பரவாயில்லையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வாழ்றேன். கிடையாது. ஆண்டவர் உனக்கு தவணை கொடுக்குற. நீயா கிளம்புறியா இல்லை நான் உனக்கு கிளப்பி விடணுமான்ட்டு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு ஆள் நிற்கிறார், எப்பா போப்பான்னாக்கா அவர் போயிட்டாருன்னா ஒன்றும் இல்லை. போகாம நல்ல இறுக்கமாக இருக்கிற ஆளை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. பயா அப்படின்ட்டு தள்ளி விடுவாங்க. அப்படி தள்ளி விடுறப்போ தன்னுடைய பேலன்ஸை இழப்பாங்க.
அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. கடவுள் போன்னு சொல்கிறப்பவே ஓகே நான் போகிறேன் பாஸ்டர், நான் போகிறேன் ஐயா, எனக்கு உண்டான வேலையை நான் செய்கிறேன். ராமின் நான் பாருங்க சொல்லிகிட்டே இருக்கிறேன். கரெக்டான நேரத்தில் இதற்குண்டான கணக்கெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட கேட்பாரு பாருங்க. இது அந்நிய கண்கள் அல்ல, இந்த சொந்த கண்ணு பார்க்கும். என்னைக்கு வரலாம் கர்த்தர் எனக்கு பொய் சொல்ல வச்சது கிடையாது. இனிமேலும் கர்த்தர் அப்படி விட மாட்டாரு. ஆராதிக்கிற தெய்வத்திற்கு முன்னாடி நான் சொல்றேன், அல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய ஸ்தானத்தை மறந்து, உன்னுடைய வேலையை மறந்துட்டு, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டங்களை மறந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் முடங்கி போய் கிடக்குற. அந்த இடத்துல இருந்து எழும்பி வா. அதுதான் உன் ஆசீர்வாதத்திற்கு கெடுதியா இருக்குது, உன்னுடைய நன்மைக்கு கெடுதியா இருக்குது, உன்னுடைய வாழ்வுக்கு கெடுதியா இருக்கிறது. மூன்றாவது காரியம் யோவான் 21:17. மூன்றாம் தரம் அவர் என்னை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்ன சிநேகிக்கிறியான்னு கேட்டாரு. என்னை நேசிக்கிறாயா என்று எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கிறப்போ வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறதுனால கடவுளை நேசிக்கிறன்றது அர்த்தம் கிடையாது. சபைக்கு போறோம், கடவுளுக்காக காணிக்கை கொடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோன்றதுனால கடவுளை நேசிக்கிறன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. பாரம்பரியங்கள். கடவுளை நேசிக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? எல்லாவற்றையும் தியாக உணர்வோடு கூட எடுத்துக்கொள்வானா, தியாக உணர்வோடு கூட எடுத்துக்கொள்ளுவான். இந்த இடத்துல பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிற. அப்ப என்ன அர்த்தம்? அவனுடைய அன்பிலே கபடம் இருந்தது. பாருங்க, உன்னை அவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க, ஆனா அவரை நீங்க ஏமாத்தாதீங்க. அவர் உன்னை எப்படி உண்மையா நேசிக்கிறாரோ அது போல நீங்களும் உண்மையா நேசிக்கணும். அந்த நேசத்தை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க, அந்த அன்பை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அவரை ஏமாந்து ஒரு இடத்துல நிக்க வச்சிடாதீங்க, அவரை ஏமாத்திராதீங்க. அந்த அன்பை வேற எந்த இடத்துலையும் கொண்டு போய் வச்சு அவரை வந்துட்டு தவிக்க விடாதீங்க. அவர் கேட்குறாரு, எல்லாரும் உன்னை புறக்கணிச்சப்ப நான் உன்னை சேர்த்துட்டேன், ஆகாதென்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்ல மாத்தினேன், மீன் பிடிக்கிற உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாத்தினேன், இவ்வளோ பெரிய பாக்கியத்தை என் சீஷர்களில் முதன்மையானவனான்கிற ஒரு ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியான்ட்டு கேட்குறாரு. அது பண்ணினா தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல ஏசப்பா விட்டு கொடுத்துடாதீங்க. அவருடைய அன்பு உனக்குள்ளே நிலைத்து இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலையும் அவர் விட்டு விலக மாட்டேன். 3 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, உன் கையில் இருப்பது என்ன? அந்த பாவத்தை விட்டு விலகி நிற்பதற்கு மனம் வேண்டும். 2வது, நீ எங்க இருக்கிற? கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை மறந்து இருக்கக்கூடாது. 3வது, ஒரு காலமும் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்பை தூஷிக்காத, அது விலையேற பெற்றது. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.